Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அர்ப்பண வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும், குடும்பங்களில், திருச்சபையில், சமுதாயத்தில், நாம் பணியாற்றுகின்ற இடங்களில் எவ்வாறு அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும் என்கிற பாடங்களை அருட்தந்தை இயேசுதுரை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த அர்ப்பண வாழ்வு யாருக்கெல்லாம் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் எனில், கடவுளை நம்பி, சொல்லுங்க, கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அர்ப்பண வாழ்வு வாழ வேண்டும். யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும். கடவுளை நம்பாதவங்க தான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பாங்க. கடவுளை நம்பாதவங்க எப்படி வேண்டுமானாலும் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு பேசக்கூடியவங்க, கடவுள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். சாலைகளில் போகும்போது அவங்க இடதுபுறமா தான் போகணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வலதுபுறமாவே போவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா யாராவது ஒருவர் இருக்கிறார் என்று நம்பினால்தான் அவர் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவர் இஷ்டத்துக்கு போகணும். அவர் இஷ்டத்துக்கு போகிறவர் சீக்கிரம் அடிபட்டு சாவார். அதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். என் இஷ்டப்படி நான் போவேன் என்று வாழ்கிறவர் எதிர்வரும் துன்பங்களினால, எதிர்வரும் அழிவுகளினால, எதிர்வரும் ஆபத்துகளினால தான் இறக்க வேண்டியிருக்கும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாக வேண்டும். அப்ப இந்த அர்ப்பண வாழ்வு யாருக்கு என்றால், கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு இந்த அர்ப்பண வாழ்வு மிகவும் அவசியமானது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைய நற்செய்தியை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு மார்க் நற்செய்தியில இந்த அர்ப்பணத்தை நாம் சீடத்துவத்திற்கு ஒப்பிடலாம். சீடத்துவம் என்பது யார் ஒருவர் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு தனக்கென்று ஒரு ஆன்மீகத்தை அமைத்துக் கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்வு முறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சீடத்துவம் சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, அமைத்துக் கொள்வார்கள். அந்த வாழ்க்கை சீடத்துவம் என்று நாம சொல்லலாம். அப்ப ஆண்டவர் தன்னுடைய இறையாட்சி குழுமத்துல தன்னோடு இருப்பதற்கும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், தீமைகள் அனைத்தையும் விளக்குவதற்கும், விரட்டுவதற்கும், அந்த மக்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும், அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அகவாழ்வில் கடவுளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்து தங்களையும் ஆய்வு செய்து கொண்டு கடவுளோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அற்புதமான ஒரு வாழ்க்கை முறைக்கு சீடர்களை அழைத்தார். அப்ப முதல் படி, ஆண்டவர் சீடர்களை நம்மை அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய பெயரை சொல்லி, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று ஆலயத்தில் அறிவிக்கப்பட்டதோ அன்றே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதைவிட விவிலியத்தை ஆதாரமாக கொண்டு நம்ம படிக்கிற போது, தாயின் கருவில் உருவாகும் முன்பே நாம் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். குருவாக இருந்தாலும், அருட்சகோதரியாக இருந்தாலும், பொதுநிலையினராக இருந்தாலும், யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமோ நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப சீடர்களை அழைக்கிறார், தம்மோடு இருப்பதற்கு அவர் அழைக்கிறார்.
அப்போ ஆண்டவரோடு நம்ம இருப்பதற்கு பேர் ஆர்வம் கொண்டு இருக்க வேண்டும். டிசையர் என்று சொல்லுகிறோம், இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுகிறோம். பேர் ஆர்வம் மிக மிக அவசியம். இப்ப பாருங்க, நீங்க எத்தனையோ காரியங்கள்ல குடும்பங்கள்ல செய்றீங்க, குடும்பத்திற்காக உழைக்கிறீங்க. குடும்பத்திற்காக உழைப்பது, ஆர்வத்தோடு உழைக்கிற போதுதான் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டே என் தலையெழுத்து, நான் இப்படித்தான் கிடக்கணும், நான் இப்படித்தான் உழைக்கணும், நான் இப்படித்தான் சாகணும், இது என் தலைவிதி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போவதற்கு கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? விருப்பத்தோடு செய்து பாருங்க, விருப்பத்தோடு வாழ்ந்து பாருங்க, விருப்பத்தோடு உங்களுடைய பணியை நீங்க செவனே செய்து பாருங்க. கண்டிப்பா அது மகிழ்ச்சியை தரும். 50 ரூபாய் சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்முடைய உழைப்பிற்கு அது மன நிறைவை தரும். கஷ்டப்பட்டு நம்ம 1000 ரூபாய் வாங்கினா கூட அதனால நமக்கு சந்தோஷம் வராது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதனால தான் இது கிடைச்சது, நான் இவ்வளவு என்னை வருத்திக்கிட்டேன், அதனால தான் எனக்கு இது கிடைச்சது என்று சொல்லி நிறைய கிடைத்தாலும் அதுல நமக்கு மன நிறைவு ஏற்படாம போவதற்கு காரணம் என்ன? விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாம செய்வது, விருப்பம் இல்லாம வாழ்வது, விருப்பம் இல்லாம பணி செய்வது, விருப்பம் இல்லாமல் உழைப்பது, விருப்பம் இல்லாமலேயே இருப்பதும் கூட பல நேரங்களில கஷ்டத்தை கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சீடர்களை அழைக்கிறார். அடிப்படையில என்னோட இருங்க, போதும், என்னோட இருங்க. அப்ப இன்றைக்கு எத்தனையோ மக்கள் குடும்பத்திற்கான வேலை இருக்கிறது, அவருடைய அலுவலகத்தில் தேவையான வேலை இருக்கிறது, அதை எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு இங்க இவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நீங்க செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரோடு நீங்கள் உங்களுடைய நேரத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது விருப்பத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இங்க யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை இழுத்து கொண்டு உங்களை உட்கார வைக்கவில்லை. மன நிம்மதிக்காக, ஆறுதலுக்காக, இறைவன் என்னோடு பேசுவார், இறைவன் என்னை தொடுவார் என்பதற்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆர்வத்தோட வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுவது, இந்த ஆர்வத்தை நமக்குள்ளே தூண்டி எழுப்புவது ஆண்டவருடைய ஆவியாரின் பிரசன்னம். அப்ப அவரோடு இருப்பது என்பது நமக்கு நிம்மதியை தருகிறது, நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இதை சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்பார், பேதுருவை பார்த்து, சீடர்களை பொதுவாகவே பார்த்து கேட்பார், எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்பார். எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள், நிம்மதியா இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதும். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொண்டார். உம்மை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை என்பதை அடிப்படையாக உணர்ந்த காரணத்தினால்தான் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப ஆண்டவரோடு இருப்பதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும், விருப்பம் வேண்டும். அர்ப்பண வாழ்வுக்கும் அந்த விருப்பம் அவசியம். அர்ப்பண வாழ்வு உங்களுக்கு புரியும், எதையும் ஈடுபாட்டோடு செய்கின்ற உணர்வு, அதுதான் அர்ப்பணம். என்னையே உமக்கு அளிக்கின்றேன் ஆண்டவரே என்று காணிக்கை பாடலில பாடினா மட்டும் போதாது, வார்த்தையினால சொல்றது மட்டும் பத்தாது. என்னையே அர்ப்பணமாக்குகிறேன் ஆண்டவரே, என்னையே காணிக்கையாக்குகிறேன் பாடுவது ரொம்ப எளிது. ஆனால் அந்த வரிகளின்படி வாழ்வது கடவுளுக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் அர்ப்பணிப்பது என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. அப்ப இந்த அர்ப்பண வாழ்வில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அழைத்திருக்கிறார். அவரோடு இருப்பதற்கு நான் சொன்னது போல இதுல நம்ம மகிழ்ச்சியை தேட வேண்டும். நான் இத்தனை முறை இந்த ஜப கூட்டத்துல கலந்துகிட்டேன், நான் இத்தனை முறை இந்த திருத்தலத்திற்கு பாத யாத்திரை போனேன், நான் இத்தனை முறை வேண்டுதல் செஞ்சேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல என்று நமக்கு நாமே விரக்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே விரக்தியை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இத்தனை முறை போனேன், எனக்கு என்ன கிடைச்சது? இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைச்சது?
அது புலம்பலாக மட்டும்தான் இருக்குமே தவிர, ஜெபிப்பதில் நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு அறியாமலேயே நம்முடைய உள்ளத்துல உருவாகிறது. அதை பற்றி என்றைக்காவது நம்ம யோசித்திருக்கிறோமா? 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த ஜெப வாழ்வில், இந்த ஆன்மீகத்தில் நாம் வேரூன்றி இருக்கிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அனுபவங்கள் என்பவை வெளிப்புற அடையாளங்களால் மட்டுமே கிடைத்து விடாது. சாட்சியங்கள் சொல்லுகிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாத பெருவிழாவில் சாட்சிகள் என்ன சொல்றாங்க? நான் வேண்டிக் கொண்டேன், எனக்கு இது கிடைத்தது. நான் ஜெபித்தேன், எனக்கு நோய் நீங்கியது. நான் இத்தனை ஆண்டுகளாக இறைவார்த்தையை வாசித்தேன், கடவுள் எனக்கு நிம்மதி கொடுத்தார். இது போல சாட்சியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய அனுபவம் நமக்கு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அப்ப இந்த நம்பிக்கை தான் ஆண்டவரோடு இருப்பதற்கு, ஆண்டவரோடு இருப்பதில் நம்ம சந்தோஷம் அடைவதற்கு சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப கடவுளோட இருப்பதை நம்ம மகிழ்ச்சியான அனுபவமாகவே பார்க்க வேண்டும். ஐயோ, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா, இவ்வளவு நேரம் நம்ம முழந்தால் படுகிறதா, இவ்வளவு நேரம் நம்ம நிற்கிறதா என்று அந்த அசைவுகளை, நம்ம நிற்பதை, நாம் முழந்தால் படிடுவதையெல்லாம் பாரமாக நினைத்தோம் என்று சொன்னால் அது அனுபவமாக மாற உதவாது. அதற்கும் ஈடுபாடு வேண்டும், அதற்கும் ஈடுபாடு வேண்டும். ஆன்மீகத்திலே இந்த உடல் மொழிகள் மிக மிக அவசியமாயிருக்கிறது. பல மணி நேரம் நாம் முழந்தால் படிட்டு ஜெபிக்க வேண்டியிருக்கும். பல மணி நேரம் நாம் இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்ப அதற்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரோடு இருப்பதற்கான வழிகள் அவை. இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருப்பது, திருப்பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பது, ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பது, இவைகளெல்லாம் ஆண்டவரோடு இருப்பதற்கு, அந்த நேரத்தை நாம் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள். அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவரோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற வேண்டும். அப்ப இந்த நாள், இந்த ஆன்மீக மையத்துல இந்த நாளை நாம் செலவிடுகிறோம். இது நமக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டும். மன ரீதியாக, உள ரீதியாக நமக்கு அது ஒரு சந்தோஷ உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அனுபவம். வந்தோம், இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது என்னைக்கும். இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் புகழ்ச்சி, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் ஒரு டாக்கு, இந்த நேரத்திலிருந்து அடுத்த நேரம் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு நாம பின்பற்றுவதற்கான அட்டவணை தானே தவிர, அதை நம்ம ப்ரோக்ராம் மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்படும். அதை தாண்டி இறைவார்த்தையின் வழியாக, பாடலை பாடுவதன் வழியாக நம்முடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்பட வேண்டும், கொஞ்சம் நிம்மதி ஏற்பட வேண்டும், கொஞ்சம் அப்படியே சாந்தமா இருக்கிற மாதிரி, மன அமைதி கிடைச்ச மாதிரி அந்த அனுபவம் கிடைக்கிற போதுதான் அதுதான் இறை அனுபவம். ஒரு பாடலை உற்சாகமாக பாடுவதன் வழியாக நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். ஒரு பாடலில் நமக்கு உற்சாகம் கிடைத்துவிடும், ஒரு வார்த்தையில நமக்கு உறுதி கிடைத்துவிடும். அப்ப அதுபோல உறுதிப்பாட்டை உருவாக்குகின்ற பாடல்களை பாடி இறை வார்த்தையை நம்ம தியானித்து தொடர்ந்து இந்த நாளை செலவிடுகிற போது அதுதான் உங்களுக்கு இறை அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதற்காக அழைக்கிறார் அதை நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, அவரோடு இருக்க. அது நம்மளால முடியுமா முடியாதா? முடியும். எப்படியெல்லாம் அவரோட நம்ம இருக்க முடியும்? சின்ன சின்ன ஜெப முயற்சிகள், ஜெபமாலை சொல்லும் போது, இறை வார்த்தை வாசிக்கிற போது, திருவழிபாட்டில் கலந்து கொள்ளும் போது, இது போல ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள்ளும் போது நம்ம யாரோட இருக்கிறோம்? கடவுளோட இருக்கிறோம், இயேசுவோட இருக்கிறோம், ஆவியோடு இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தை கடந்து, வழிபாட்டு நேரத்தை கடந்து, நம்ம தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து விவிலியத்தை படிக்கிற அந்த நேரத்தை கடந்து மற்ற நேரங்கள்ல நம்ம கடவுளோட இருக்க முடியுமா? அடுத்தவரை அன்பு செய்யும் போது நம்ம கடவுளோட இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது
நம்ம கடவுளோட இருக்கிறோம், அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து கொண்டே இருப்பதனால நம்ம கிட்ட இருந்து என்ன போயிட்டே இருக்கு, நன்மைகள் வெளியே போயிட்டே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பா முடியும். ஆண்டவரோட ஆலயத்துல மட்டுமல்ல, ஆலயம் கடந்து குடும்பத்திலும் வீட்டிலும் பணி செய்யக்கூடிய இடத்திலும் நம்ம எப்படி இருக்க முடியும், ஆண்டவரோட இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப ஆண்டவரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றன, பல வாய்ப்புகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் நடக்கின்ற போதும் பணியை செய்கிற போதும் உழைக்கிற போதும் நம்ம கடவுளோட இருக்கிறோம் என்கிற உணர்வு அடிப்படையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம காட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோம். கடவுள் உணர்வு. கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்னோடு பேசுகிறார், கடவுள் என்னோடு வாழ்கிறார். இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம கூடவே யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம தவறு செய்வோமா? நம்ம கூடவே யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, அப்பாவோ அம்மாவோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ குழந்தையோ யாரோ ஒருத்தர் கூடவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம அந்த அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளை விட்டு விட்டு நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் தவறா பேசுவோம், தவற நினைப்போம், பாவம் செய்வோம். ஆனா ஒருத்தர் கூட இருக்கும்போது நம்ம தவறு செய்வோமா? அது போலத்தான் கடவுள் என்னோட இருக்கிறார் என்கிற உணர்வோடு நம்ம ஒருத்தர் வாழும்போது, நானும் சரி நீங்களும் சரி வாழும்போது பாவங்களை நம்ம கடந்து போக முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஒரு திருடன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காப்புல. அப்ப அவங்க மனைவியும் பக்கத்துல நிக்கிறாங்க. ஏயா உனக்கு அறிவு இல்லை, திருடுறதுக்கு போனியே, எதுக்கு உன் மனைவியை கூட கூட்டிட்டு போன அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்ப அந்த ஆள் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு ஆள் போயிட்டு உழைக்கிற சம்பாத்தியம் பத்தல, என் மனைவியும் சேர்ந்து உழைச்சாதான் குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு மனைவிய கூட கூட்டிட்டு போனேன்னு சொன்னார். இப்பெல்லாம் திருடுறதுக்கு யாரை கூட்டிட்டு போறது, கூட மனைவியை கூட்டிட்டு போறாங்க. சேர்ந்தே உழைக்கிறாங்களாம், சேர்ந்தே உழைக்கிறாங்களாம். குடும்ப தொழில், அது குடும்ப தொழிலாம அறிப்போச்சு பத்தியெல்லாம். அப்ப கடவுள் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நம்ம இருக்கிற போது நம்ம பாவம் செய்யறத குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பாவமே செய்ய முடியாத வாய்ப்பு இல்லை. அப்ப கடவுளோடு இருப்பது, கடவுள் அவர் அழைப்பதற்கான நோக்கத்துல முதன்மையானது அவரோடு இருப்பது. இரண்டாவது, பணி செய்ய, பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு உணர்த்துகிறார். நமக்கு நாமே உருவாக்கி வைத்திருக்கிற சில திட்டங்கள். குடும்பத்திற்காக உழைப்பதும் ஆண்டவருடைய அழைப்பு தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். திருச்சபைக்காக உழைப்பது மட்டும்தான் ஆண்டவருடைய உழைப்பு என்கிற தவறான பார்வையை விட்டு விடுங்கள். போதிப்பது மட்டும்தான் ஆண்டவருடைய அழைப்பு என்பதை நம்ம விட்டுவிட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப கடவுள் அவர்களை அழைத்திருக்கிறார். நம்பிக்கையில வாழ்வதும் அழைப்புதான், குடும்பத்திற்காக உழைப்பதும் அழைப்புதான், சமூக சேவை செய்வதும் அழைப்புதான், கல்வி பணி ஆற்றுவதும் அழைப்புதான், மருத்துவ பணி ஆற்றுவதும் அழைப்புதான், இராணுவத்திலே பணிபுரிவதும் ஆண்டவருடைய அழைப்புதான். அப்ப அழைப்பு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடை. எல்லாரையும் கடவுள் அழைக்கிறார். நான் சொன்னது போல முதன்மையான நோக்கம் குருவாக இருந்தாலும், அருட்கண்ணியராக இருந்தாலும், திருத்தந்தையாக இருந்தாலும், ஆயராக இருந்தாலும், திருமுழுக்கு பெற்ற யாராக இருந்தாலும் ஆண்டவர் அழைத்ததற்கான முதல் நோக்கம் என்ன? அவரோட இருப்பதற்கு. சிஸ்டர் மட்டும்தான் கடவுளோட இருக்க முடியுமா? ஃபாதரான மட்டும்தான் கடவுளோட இருக்க முடியுமா? இல்ல. திருமுழுக்கு பெற்று நான் சொன்னது போல கடவுளை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க அத்தனை பேருமே கடவுளோட இருக்க முடியும். இத நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய உள்ளத்துல பதிய வைங்க. அழைப்பு என்பது சிஸ்டரா போறதோ சாமியாரா போறதோ மட்டும் இல்லை. கடவுளோட இருப்பதுதான் அழைப்பு. அது எங்க இருந்தாலும் செய்யணும், எங்க இருந்தாலும் செய்யணும். பணம் இருந்தாலும் செய்யணும், பணம் இல்லாட்டி போனாலும்
செய்யணும். வசதியா இருந்தாலும் செய்யணும், வசதி இல்லைனாலும் ஆண்டவரோட இருக்கணும். படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் ஆண்டவரோட இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க யாரோட தான் இருக்கணும்? ஆண்டவரோட தான் இருக்கணும். அப்ப அழைப்புனா உங்களுக்கு என்னன்னு புரியுது இப்ப தெளிவா. கடவுள் எல்லாரையும் அழைக்கிறார் அவரோடு இருப்பதற்கு. இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா எப்போதும் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நான் சொன்னது போல பல தவறுகளில் இருந்து நம்ம விடுபட முடியும், செய்யாமலேயே விடுபட முடியும், சோதனைக்கு உட்படாமலேயே நம்ம அந்த சூழலை வெல்ல முடியும். பாவத்தை செய்வதற்கு பல சூழல்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கும், ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் வாய்ப்புகளை. அந்த வாய்ப்புகளை நம்மால் எளிதாக கடந்து போக முடியும், தாண்டி செல்ல முடியும். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார். இரண்டாவது, அவர் பணி செய்ய. அவருடைய பணி என்ன? நல்லதை பேசுங்க, நற்செய்தியை அறிவிங்க. என்ன நற்செய்தி அறிவிக்கணும்? கடவுள் இருக்கிறார், நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும், பாவ வழியில போகக்கூடாது, கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கணும். கடவுளுடைய கட்டளையை கடைபிடிச்சா நம்ம பாவம் செய்ய மாட்டோம், அவரோட எப்பொழுதும் நெருங்கி இருப்போம். இயேசு சொன்னது அதுதானே. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளின் அரசு நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். என்ன நற்செய்தி? அவர் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள். இதுதான் நற்செய்தி. இதை ஆண்டவர் இயேசு அன்றைக்கு அறிவித்தார். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்பா கடவுளை விட்டுறாத, கடவுளுடைய பிள்ளையாயிரு. எனக்கு மகனா இருக்கிற, எனக்கு மகளா இருக்கிற, உண்மைதான். அதை விட நீ கடவுளுக்கு மகனா மகளா இரு. கடவுளுக்கு மகனாய் மகளாய் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் நீங்க சொல்றதை விட டபுள் மடங்கு அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். ஏன்னா அவர்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பங்கள்ல ஃபாதர், என் பையன் என் பேச்சை கேட்கறதே இல்லை, அவன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிறான், அடிக்கடி எங்களுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, நாங்க எடுத்து சொல்றோம் ஆனா அவன் விருப்பத்தின்படிதான் போயிட்டு இருக்கிறான். ஏன் அப்படி பிள்ளைகள் மாறி போகிறார்கள்? ஃப்ரெண்ட்ஸ், சூழ்நிலை, அவன் வளர்ந்து வரக்கூடிய விதம், ஸ்கூல் சிச்சுவேஷன், இப்படி பல காரணங்களை நம்ம சொன்னாலும் கூட ஆன்ம உருவாக்கம் என்பது குடும்பத்திலிருந்து அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். குயவன் கையில் களிமண் போல அவனுக்கும் அந்த களிமண்ணுக்கு ஒரு நெருங்கிய நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும். செய்து முடித்த பிறகுதான் அது பானையாகவோ அல்லது அவன் என்ன வடிவமாக நினைக்கிறானோ அது உருவாகி, அது வெப்பம் செலுத்தப்பட்டு, அது ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில வந்த பிறகுதான் அது யார் கைக்கு போனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லையே. அது உடையாத அளவுக்கு திடமாக அவன் மாற்றிவிட்டான். ஆகவே அது பயன்பாட்டுக்கு போன பிறகு அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பயன்பாட்டுக்கு முன்பு வரை அதற்கு அவன்தான் பொறுப்பு. அப்ப அவனுக்கும் அந்த களிமண்ணுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பாருங்க. அவன் நினைப்பதை அவன் உருவாக்குகிறான். அதுபோல பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கிற போது உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுடைய ஆன்மாக்களை நீங்கள் கட்டி எழுப்பக்கூடிய, உருவாக்கக்கூடிய குயவர்களாக ஒவ்வொரு தாயும் தந்தையும் தொடங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். உங்களுடைய அன்பிற்கு வளையாதவர்கள் வேற எதுக்குமே வளைய முடியாது. கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், சட்ட திட்டங்கள் குடும்பத்திற்காக உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, அந்த குடும்பத்துக்கிட்ட நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் ரூல்ஸ் கிடையாது. அது மட்டுமே ரூல்ஸ் கிடையாது. சட்டங்கள் என்பவை, திட்டங்கள் என்பவை அன்பின் அடிப்படையில் உருவாக வேண்டும். எதன் அடிப்படையில் உருவாகணும்? அன்பின் அடிப்படையில. கடவுள் தந்த கட்டளைகளை பாருங்க, அதுல ஏதாவது அன்பு இல்லாம இருக்குதா பாருங்க. உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போகலாம். உனக்கு போதுமான அன்பை கொடுக்கிறவன் நான் இருக்கிறேன்.
உனக்கு போதுமான இரக்கத்தை காட்டுகிறவன் நான் இருக்கிறேன். உனக்கு போதுமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறவன் நான் இருக்கிறேன். அப்ப என் மேல நம்பிக்கை வைக்காம ஏதோ மாய தந்திரம், ஏதோ மாய வித்தை செஞ்சு எல்லாவற்றையும் மாயாஜாலமாக கொடுக்கிற ஒரு உலகத்துக்கிட்ட போயிட்டு உங்களையே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அவங்களுடைய கையில ஒப்படைச்சிட்டு அவங்க தான் தெய்வம், பணம் தான் தெய்வம், மந்திரவாதி தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்ப என்னுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கல, என்னுடைய இரக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கல, என்னுடைய பிரசன்னத்தை நீங்க மதிக்கல. அதுதான் அர்த்தம். அப்ப கடவுள் உருவாக்கி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நான், கடவுள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைக்கும் அவருடைய அன்பு அடிப்படையாக இருக்கிறது. அவருடைய அன்பு அடிப்படையாக இருக்கிறது. அப்ப பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆன்மீகத்தை உருவாக்குற போதோ, அவருடைய ஆன்மாக்களை நீங்கள் கட்டி எழுப்புகிற போதோ, நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் இருக்கும்போது அந்த அன்பு கோட்டை தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியும், எல்லாமே புரிஞ்சிடும். இந்த கோட்டை தாண்டனா ஆபத்து, இந்த கோட்டை தாண்டனா அழிவு, இந்த கோட்டை தாண்டனா பாவம், இந்த கோட்டை தாண்டினா எனக்கு வாழ்க்கையே மாறி போயிடும், இந்த கோட்டை தாண்டினா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் உருவாக்குகின்ற சட்டங்கள் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு காட்டக்கூடிய அன்பின் அடிப்படையில் அமைந்தது என்று சொன்னால் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை யாருக்காகவும் மீற மாட்டாங்க. அவனுடைய நண்பர்கள் என்னதான் விலை கொடுத்து என்னதான் ஆசை காட்டி அவங்க பக்கம் இழுத்தாலும் அவனுக்கு தெரியும், இவனுங்க கூட போனா நான் அழிவது நிச்சயம் அப்படின்னு தெரியும். இந்த பழக்கத்திற்கு நான் அடிமையானால், போதை பழக்கத்திற்கு அடிமையானால் நான் அழிவது நிச்சயம் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப நீங்கள் அன்பினால் உருவாக்குகின்ற சட்டங்களை உங்களுடைய பிள்ளைகள் கடைபிடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர்களை உருவாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப பாருங்க, அழைப்புனா என்ன ஃபாதர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறவங்களுக்கு, ஆண்டவரோடு இருப்பதும் அழைப்பு, அதை விட குடும்பத்தை கட்டி எழுப்புவது அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு. உங்களிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கட்டி எழுப்புங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு, குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். 2 அடுக்கு மாடி கட்டுற வீடு அல்ல, ஓட்டு வீடு கட்டுகிற பணி அல்ல, வீடு கட்டுகிற பணி அல்ல. கட்டி எழுப்புவது என்பது உங்களுடைய குடும்பத்தை நம்பிக்கையில கட்டி எழுப்புவது, விசுவாசத்துல கட்டி எழுப்பி அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு கட்டிடத்துல அன்பு மையமாக இருக்க வேண்டும், இறை வார்த்தை மையமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பணி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பணியை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப திருமணமானவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அனுபவம். இந்த 10 ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளை திருமண வாழ்வில் கடந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய இல்லத்தை நீங்கள் எவ்வாறு கட்டி அமைத்திருக்கிறீர்கள்? அதுல ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதை கட்டி எழுப்பி இருக்கிறீர்களா? அல்லது ஏனோதான் உங்களுடைய வரைமுறை, உங்களுடைய சட்டத்திட்டம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய திட்டங்கள் இவைகளை முன்னிறுத்தி நீங்க உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறீங்களா? கடவுளுடைய பிரசன்னத்துல இருந்து ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி இருந்தால் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்ப ஆபிரகாம் கட்டி எழுப்பிய குடும்பம் அது ஆசீர்வாதமான குடும்பமா அல்லது அழிவை உருவாக்கி கொண்ட, அழிவை தேடிக்கொண்ட குடும்பமா? ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குடும்பத்தை தான் அவர் கட்டி எழுப்பினார். தவறு நடந்திருக்கும், பிள்ளைகள் மீறி போயிருப்பாங்க, அவருடைய குரலுக்கு எதிராக வாழ்ந்திருப்பாங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சரி செய்து அவருடைய சந்ததியை கடவுளுக்கு ஏற்ற சந்ததியாக மாற்றுவதில் அவர் கண்ணும் கருத்துமாயிருந்தார். அப்போ நீங்க உங்களுடைய குடும்பத்தை உருவாக்குவதற்கு சாக்கு போக்குகளை நம்ம தேடக்கூடாது. எனக்கு வசதி பத்தல ஃபாதர், அதனால என்னால சரியா குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியல.
எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, அதனால எங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை. வருமானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்குதா? கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் இருக்கும். ஆனா குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு எனக்கு வருமானம் மட்டும்தான் முக்கியம் அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சாத்தியம் இல்லை. பணம் இருந்தா தான் குடும்பத்தை விசுவாசத்துல கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா அதற்கு சாத்தியமே இல்லை. பணம் அவசியம் இல்லைன்னு சொல்லுது. குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, ஆளாக்குவதற்கு அது எல்லாம் அவசியம். ஆனால் பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக, குடும்பமாக கட்டி எழுப்புவதற்கு பணம் மட்டுமே காரணம் என்று சொல்லி அதை மட்டுமே நம்ம எதிர்பார்த்திருக்க கூடாது. ஆபிரகாம கடவுள் அழைக்கிறார், வா, நான் எங்க உன்னை அழைத்து செல்லுகிறேனோ அங்க நீ புறப்பட்டு போ. அப்ப அவர் கேட்கலையே, எந்த நிபந்தனையும் விதிக்கலையே. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செலவு ஆகும். ஏன்னா நீங்க காட்டக்கூடிய ஊர் எவ்வளவு தூரம் தெரியல, இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போட்டு அவர்களை தூங்க வச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு நான் கூட்டிக்கிட்டு போகணும். எனக்கு இருக்கிற காசு பத்தாது, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? இல்லை. ஆனா இதே நம்மகிட்ட திருச்சபை அறிவுறுத்தினாலோ அல்லது அருள் தந்தையர்கள் அறிவுறுத்தினாலோ நம்ம என்ன சொல்றோம், ஏன் உங்க பிள்ளைங்க கோயிலுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னா போதும், உடனே அதுக்கு காரணம் ரெடியா வச்சிருப்பாங்க நம்ம பெற்றோர்கள். ஸ்கூல்ல எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க தெரியுமா ஃபாதர்? நைட்டு 11 மணி ஆயிடுச்சு ஃபாதர் அவன் தூங்குறதுக்கு, நீங்க காலையில 6 மணிக்கு பூச வைக்கிறீங்க, எப்படி என் பையன் எழுந்திரிச்சு வருவான்? பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காரணம். அப்ப பிள்ளைகளை ஆன்மீகத்துல வளர்ப்பதற்கு நாட்டு நடப்பு, அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல், இதையெல்லாம் காரணம் காட்டி நம்ம என்ன பண்றோம், பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுவல்ல. அப்ப குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு உங்களுக்கு அழைப்பாக தரப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக உங்களுடைய குடும்பம் மாறிவிட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் போதுமானது இல்லை, நமக்கு தேவையில்லை. அந்த ஆசீர்வாதமே எல்லாவற்றையும் கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவது முதல் பணி. குடும்பத்தை கட்டி எழுப்புவது முதல் பணி. அதுல ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் தகுந்த நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க உணரணும், அம்மா அப்பா எனக்காக இருக்கிறாங்க என்பதை அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எப்படி கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துதோ அதுபோல உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கிரவுண்ட்லேயே இருப்பானுங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 5:30 மணி வரை கிரவுண்ட்லேயே இருப்பாங்க. தம்பி, ஸ்கூலில் காலையிலேருந்து 8 மணிக்கு வந்தீங்க, இப்போ 4:30 மணி ஆகுது, வீட்டுக்கு போகலாமே, போயிட்டு அப்பா அம்மாவோட கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னு கேட்டார். ஃபாதர் போங்க ஃபாதர், அங்கே போனால் எங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியாது ஃபாதர், எங்கள் அப்பா படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபாதர். இங்கே தான் ஃபாதர் ஜாலியாக இருக்கு பசங்க சொல்லுது. அப்புறம் இன்னொரு பையன் சொல்லுவான், போங்க ஃபாதர், அங்கே போனால் ஒன்று எங்கள் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கள் அம்மா காய்கறி வெட்டும் போதும் டிவி தான் பார்ப்பாங்க, டீ மிக்ஸ் பண்ணும் போதும் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஃபாதர். இப்படியும் சொல்லக்கூடிய பிள்ளைங்க உண்டு. அப்பாவை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா, எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு போகிறாரு ஃபாதர், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு ஃபாதர், அவர் பாவம் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கணும்ல ஃபாதர், அவரை போயிட்டு நான் தொந்தரவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவான். அன்பிற்குரியவர்களே, நம்ம நினைக்கிறோம் கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு நிம்மதியை தரணும், கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு மகிழ்ச்சி தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்ப அது போலத்தானே பிள்ளைகளும் ஜெபிப்பாங்க. மனசுக்குள்ள ஜெபன்றது என்ன? உணர்வு. இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு நிறைவேறணும் என்கிற உணர்வு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கும், அப்பா இன்னைக்கு என்னை அடிக்க கூடாது,
அப்பா என்னை வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், அம்மா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அவங்க சமைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் என் கூட உட்காந்து எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு ஏதாவது நல்லது பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதுதானே அந்த பையன் எதிர்பார்க்கிற சந்தோஷம். அதுதான் அவனுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா வேற எதையோ நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற போது அந்த ஒரு 10 நிமிஷத்துல அவனுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க, அவனுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் பாருங்க. இன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்கிட்ட நல்லா பேசினாங்க, அந்த ஒரு 10 நிமிஷம் டாக்கு அவனுக்குள்ள ஒரு 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 எனர்ஜியை கொண்டு வரும். அடுத்த 1 மணி நேரம் உட்காந்து படிச்சானா அவனுடைய சிந்தனை மாறவே மாறாது. ஏன்? அவனுக்கு தேவையான எனர்ஜி உங்களுடைய அன்புல இருந்து கிடைச்சிருச்சு. அதனால 1 மணி நேரம் என்ன, 2 மணி நேரம் உட்காந்து படிச்சானா அவனால டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க முடியும். இதுதான் ஒரு பையனுக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸிங்ஸ். ஒரு பையன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், பெற்றோர்களிடத்திலிருந்து கிடைக்க எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் அதுதான். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். இதுவும் அழைப்பு தான். இப்படிப்பட்ட பணியை செய்வதும் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குவதும் கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு பணி. அதுதான் அழைப்பு. ஃபாதர், எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு ஃபாதர், இப்ப எங்களுக்கு 60 வயசு, நாங்களாம் பேர குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வந்து ஒரு ஓரமா தான் இருக்கிறோம் எங்க வீட்டுல, எங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, எங்களுக்கு வயது முதிர்வு காரணமாக நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆன்மீக மையத்துல, ஒரு நாள் நிம்மதியா இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வருவோம். இது எல்லாம் கவலை. பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதும் அழைப்பு தான். ஆண்டவரோட இருந்து பாருங்க, மோசே கரங்களை உயர்த்தி ஜெபித்த போதெல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதுபோல உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக முழந்தாள் படியிட்டோ கரங்களை உயர்த்தியோ நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக மாறிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபிப்பதும் அழைப்பு தான். 24 hours உங்களை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லல. டிவி இல்லாத நேரம், கரண்ட் இல்லாத நேரம், மொபைல் பார்க்காத நேரம், சும்மா இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை நினைச்சு திருப்பாடல்களை வாசித்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபியுங்க. ஜெபிப்பதும் ஆசீர்வாதம் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். கண்டிப்பாக இந்த அழைப்பினை நம்ம உணர்ந்து கொண்டால் போதும். கட்டி எழுப்புவது, குடும்பத்தை கட்டி எழுப்புவது அழைப்பு. பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கான கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு. அதே போல பெரியோர்கள், பெற்றோர்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்பதும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பு தான். அப்ப இதை உணர்ந்து கொண்டாலே போதும். அழைப்புனா என்னன்னு தெரியும், அர்ப்பணம்னா என்னன்னு தெரியும், சீடத்துவ வாழ்வுனா என்னன்னு தெரியும். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க இப்படியெல்லாம் போதிச்சோம், இப்படியெல்லாம் வல்ல செயல்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சீடர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற போது நீங்க சற்று ஓய்வெடுங்கள் சொல்றாரு. சற்று இளைப்பாருங்கள். அப்பயும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கல, மக்கள் அலைகடலென திறந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அப்பயும் சீடர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறதுக்கு தான் பார்க்கிறார். மக்கள் மீது பரிவு கொண்டு அவர் பலவற்றை குறித்து போதித்தார். அப்ப ஆண்டவருடைய கரிசனையான பார்வை உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் மீது படும். குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய பரிவிறக்க பார்வை வரும். அப்ப அது வந்துடுச்சுன்னு சொன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த அற்புதமான சிந்தனையை நம்ம வந்து இன்றைய நற்செய்தியிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் நம்மை தேற்றுகிறார். கடவுள் நம்மை